மக்களை வணக்கம். நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹுண்டா இவர்னால் லேட்டஸ்ட் மாடல் வண்டி ஒன்று வந்துருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் என்ன ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா கம்பெனி ஹார்னு அடிக்குதுங்க. ஆனால் வந்து ரொம்ப பர்ராக அடிக்குதான், தெளிவாக அடிக்கல அப்படின்னாப்ல. கழட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கம்பெனி ஹாரில் ஒரு ஹார்னு போயிடுச்சு, ஒரு ஹார்னு டியூனிங் சரியில்லை. அதனால வந்து நம்ம கழட்டிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம எப்பயும் போகிற எல்லா பிராண்டில் சில்வர் ஹார்னு பக்காவாக சூப்பராக அந்த வண்டிக்கு ஃபிட்டிங் பண்ணி வச்சு, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒர்க்கு கேட்டாப்ல. ஆனால் இது ஓகே, எனக்கு வந்து இந்த அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி இதில் தான் இருக்குதுங்க, எனக்கு வந்து கொஞ்சம் லுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுக்குறேன். அப்புறமேட்டு உள்ளுக்குள்ள ட்ரம்மு வந்து எனக்கு வந்து பெயிண்ட் பண்ணி கொடுங்க ரெட் பிளா அப்படின்னாப்ல. அதனால் வந்துட்டு கம்பெனி இது பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பேக்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் தான் வருங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவர் வந்து ரெட்டு எல்லோ எதை போடலான்னு கேட்டாப்ல. ஒன்றும் இல்லைங்க ப்ரோ, ரெட்டில் போடலாம், சூப்பராக பக்காவாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் நைட்டாக வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம அண்ணோட ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விட்டாச்சு. இதுக்கு என்ன பண்ணிடுதுன்னா பெயிண்டிங் வந்து அடிக்கிறதுக்கோசரம் ரெண்டு பக்கம் வீலை கழட்டிட்டு அந்த பக்கம் வந்து சப்போர்ட் இருக்கட்டும், இந்த பக்கம் முடிச்சுட்டு அடுத்து அந்த பக்கம் போய்க்கலாம்னு நிறுத்தியாச்சு. ப்ரைமர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ் கோட்டு போடுறதா. நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட, ஏங்க நீங்கள் பெயிண்டிங் பண்ணுறீங்களான்னு. கண்டிப்பாக நண்பர்களே, உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் நம்ம கேரேஜில் அங்கே பாருங்கள் வண்டி அது வந்து டிங்கரிங்க நிற்கிது, பொலிரோ ஸ்கார்பியோ எல்லாமே. அதே இந்த உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ப்ரைமர் ஏற்றி பெயிண்டிங் அடிக்கிற கண்டிஷன் ஒரு வண்டி நிற்கிது, ஒரு வண்டி பெயிண்டிங் அடிச்சு நிற்கிது. பெயிண்டிங் அடிச்சலாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் எதுனாலும் சொல்லுங்கள், பக்காவாக சூப்பராக நம்ம விஐபி காட்டுறதுக்காக கண்டிப்பாக பண்ணி தரேன். சரி ரைட், இந்த வண்டியோட ஒர்க் முடிச்சு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் கோட்டு வந்து போட்டுருக்குறோம். ஏன்னா வந்து ரெட்டு கொடுக்குறனால பேஸ் கோட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அடிக்கிறது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம அண்ணன் எல்ஜி அண்ணன். இவர் தான் வந்து நம்ம வண்டி ஹை பட்ஜெட் லோ பட்ஜெட் எல்லா வண்டிக்கும் அண்ணன் தான் பண்ணுறாப்புல. ஓகேங்களா, பேஸ் கோட்டு வந்து போட்டால் தான் வந்து ரெட்டு கொடுக்குறப்ப நல்லா லைஃப் இருக்கும். ரெண்டாவது வந்து அவ்வளோ சீக்கிரம் பேட் ஆகாது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஆகாதுங்க. அதனால் வந்துட்டு பேஸ் கோட்டு கொடுத்துட்டு பண்ணது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இப்போ நல்லாவே பார்த்தா தெரியும். நல்லா பக்காவாக அருமையாக இருக்குதுங்களா, நல்லா பாருங்கள், மின்னுது பாருங்கள். ஆனால் கிளியரும் ஊதி இருக்குது. ப்ரைமரு பெயிண்டிங்கு, ரெண்டாவது வந்து கிளியர் பாருங்கள், கிளியர் ஊதுறாப்புல. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும், வேலையும் தெளிவாக இருக்கும். ரெண்டாவது டயரை கழட்டி நீட்டாக அடிக்கும் போது எந்த ஒரு இதுவுமே இதாவதுங்க, தெளிவாக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த மாதிரி எதுனாலும் சொல்லுங்கள், பக்காவாக சொல்கிறோம், நம்ம விஐபி கார்டு பண்ணிக்கலாம். இந்த வண்டி வேலையை முடிச்சுட்டு அடுத்த வீடியோ போடுறேன். அடுத்தது வண்டி காலையில் ஒரு வீடியோ போடுறேன், எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் எதுனாலும் சொல்லுங்கள், நம்ம விஐபி கார்டில் தரமாக பண்ணிக்கலாம். எப்படிங்க, அழகாக இருக்குதா? காலையில் போட்டு விட்றோம் நம்ம வீடியோ, எப்படின்னு பாருங்களேன், தரமாக இருக்கும். பேக்கில் வேலை முடிஞ்சுதுங்க, அந்த பக்கம் வேலை முடிஞ்சு டயர் மாட்டியாச்சு. அடுத்து இந்த பக்கம் வந்து பெயிண்டிங் அடிச்சுட்டு காய விட்டுட்டு காலையில் நல்லா காஞ்ச பிறகு டயர் மாத்திரம்னா தெளிவாக இருக்கும். சும்மா சப்போர்ட்டுக்கு மட்டும் டயரை 2 நட்டு போட்டு விட்டோம். ஒர்க்கு ஃபினிஷிங்கு காலையில் வீடியோ எடுத்து போகிறோம்.